வணக்கம் இந்தியா. இன்று ஒரு தகவல். இப்பொழுது உலகம் பூராவும் விளையாட்டு செய்திகள் அதிகமாக பரவி இருக்கிறது இல்லையா? அதுபோல் நமது சந்தைகளும் பார்த்தோன்னாக்க ஹேட்ரிக் ஆஃப் கெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது 3 வாரங்களாக தொடர்ந்து ஒரு மேலே கெயின்ஸில் முடிவடைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அதாவது ஜூன் 5 வீழ்ச்சியை தழுவினது. ஜூன் 12 பார்த்தோன்னா ஒரு 1.1% அதிகரித்து 23,623. தென் ஜூன் 19 1.65% அதிகரித்து 24,013. ஜூன் 25 நேற்றைய தினம் கிட்டத்தட்ட 0.18% அந்த வாரம் அதிகரித்து 24,056 முடிவடைந்திருக்கிறது. எபோவ் 24,000 நாம் இப்பொழுது பார்க்கிறோம் இல்லவா? ஸோ இது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் என்று சொல்லலாம். மேலும் இந்த மார்க்கெட் பிரெத்து பார்க்கும் பொழுது வீக்காக இருந்தாலும் சந்தைகள் ஒரு பெட்டர் மூமெண்ட்டில் முடிவடைந்திருக்கிறது. ஸோ இந்த மாதிரியான டிசம்பர் 2025க்கு பிறகு இந்த டோட்டல் மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஒரு 3 வாரம் தொடர்ந்து ஏறி இருப்பதும் ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் என்று நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ரெண்டாவது, பிரெண்ட் க்ரூடு ப்ரைஸஸும் பார்த்தோன்னா ஸோ இந்த ப்ரீ ஈரான் வாருக்கு முன்னாடி என்ன இருந்ததோ அந்த அளவுக்கு திரும்பி வந்திருப்பது ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம். மேலும் நிறைய டேங்கர்ஸும் இப்போ மறுபடியும் நிறைய வந்து கொண்டிருக்கிறது. அதுபோல் அந்த ஃபெர்டிலைசர்ஸும் இந்தியாவுக்கு வர வேண்டியது அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம். அதுமாரி யூஎஸ் ஈரான் வார் ஒரு ஒரு க்ளோஷர் ஒரு மாதிரி ஒரு பெட்டர் மூவ்மெண்ட் கொடுத்ததுனால அந்த ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக வரக்கூடிய விஷயங்கள் இந்தியா மட்டுமில்லாமல் பலதரப்பு நாடுகளுக்கும் சுமூகமாக வந்து கொண்டிருப்பதை பார்க்கும் பொழுது ஸோ எக்கானமியில் எல்லா இடத்துலையுமே ஒரு திருப்பம் ஏற்படக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு. அதுபோல் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன பண்ணாங்கனாக்க ஸோ நம்மளுடைய கன்சர்ன் ஓவர் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஸோ அதை ஹைக் என்ன சொல்லியிருக்காங்கனாக்க சென்ட்ரல் பேங்க் கிளாரிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்குனாக்க ஸோ நாங்கள் இப்போ ரேட்டு ஏற்றுறத நிறைய பல விஷயங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஸோ அதில் ஏதாவது நாங்கள் எதிர்பார்த்த அளவு வரவில்லை என்றால்தான் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. மேலும் ஐடிஐ சார்ந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் அழுத்தம் இருந்தது. போன வாரத்தில் கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு பெட்டர் மூவ்மெண்ட் வந்திருக்குன்னு சொல்லலாம். அதேமாரி எக்கனாமிக் ஸ்லோடவுன் ஆக்டிவிட்டி அந்த ஸ்லோடவுனால் ஒரு ஃபேக்ட்ரி அண்ட் சர்வீசஸ் ஆக்டிவிட்டியில் நம்மளுடைய HSBC இந்தியா காம்போசிட் இண்டெக்ஸ் பார்த்தோன்னா அதை பிஎம்ஐம்போம். அது பார்த்தோன்னாக்க 57.4 இன் ஜூன் 57.4. அதே இது 59.3 மே மாதத்தில் இருந்திருக்கு. ஸோ அந்த ஒரு அழுத்தத்தை நாம் ஜூன் மாதத்திலே பார்க்க முடிஞ்சதுன்னு சொல்லலாம். மேலும் இன்வெஸ்டர்ஸ் இப்போ பார்த்து கொண்டு இருக்கக்கூடியது என்னென்னாக்க மான்சூன் தான். மான்சூன் எந்த மாதிரியான ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தக்கூடுமா இல்லை வீழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடுமா அப்படிங்கிறத எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கடந்த ஒரு 3 நாட்களாக நாம் பார்த்தோன்னாக்க மும்பாயில் ஒரு அதிக அளவில் மழை பெய்து கொண்டிருக்கிறது. அதுபோல் அந்த சைடில் மழைகள் அந்த மான்சூன் கிளிக்காக இருக்கிறதை பார்க்க முடிகிறது. அதுபோல் கேரளாலையும் மான்சூன் கிளிக்காக இருப்பதை பார்க்க முடிகிறது. ஸோ அதனால் இந்த பொட்டென்ஷியல் அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டி அதிகமானால் அது நமக்கு கிடைக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர்லேருந்து வரக்கூடிய அந்த இன்ஃப்ளேஷன் குறையக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு. அது மாத்திரம் இல்லாமல் ரூரல் ஆக்டிவிட்டி பிக்கப் ஆகும் என்பதும் ஒரு கணிப்புன்னு சொல்லலாம். மேலும் இது இன்னொரு வரப்பிரசாதம் என்னென்னா கோல்டு சில்வரும் வீழ்ச்சியை தழுவி இருக்கிறது. ஸோ அதுவும் பார்த்தோன்னா பங்குச்சந்தைக்கு ஒரு சாதகமான விஷயம் என்றும் கூறலாம். இவ்வளவு சாதகமான விஷயம் இருந்தாலும் வாரம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி நாம் ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு நிறைய யுக்திகளை பேச இருக்கிறோம். நாளைய தினம்
இந்திய பங்குச்சந்தை ஸ்லக்கிஷ் ஃபேஸில் தான் இன்னும் இருக்கா, இல்லை அதனுடைய முடிவில் இருக்கா என்பதை பற்றியும் பேச இருக்கிறோம். இணைந்திருங்கள். ஹாப்பி அண்ட் ப்ராஃபிட்டபிள் வீக்.